முழங்காலில் ஜெபம். நம் வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் முழங்கார் படியிட்டு ஜெபித்தார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தாவீது முழங்கார் படியிட்டார். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் என்றார். சாலமோன் முழங்கார் படியிட்டார். 2 நாளாகமம் 6:13-14. இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்றார். தானியேல் முழங்கார் படியிட்டார். தானியேல் சாப்டர் 6:10. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எலியா முழங்கார் படியிட்டார். 1 ராஜாக்கள் 18:42. எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து ஜெபம் செய்தார். எஸ்ரா முழங்கார் படியிட்டார். எஸ்ரா சாப்டர் 9:5. அந்த பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து வேண்டிக் கொண்டார். பவுல் முழங்கார் படியிட்டார். அப்போஸ்தலர் 20:36. அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினார். பேதுரு முழங்கார் படியிட்டார். அப்போஸ்தலர் 9:40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளை எழுந்திரு என்றான். கடைசியாக இயேசு கிறிஸ்து முழங்கார் படியிட்டார். நமக்கு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். லூக்கா சாப்டர் 22:41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். நாம் முழங்கால் படியிடுவது நம் வீட்டில் மட்டுமல்ல, நம் வாரந்தோறும் ஆலயத்திற்கு போகும்போது ஆலயத்திற்குள் போனவுடனே முழங்கார் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தின பிறகே நாம் அமர்க்கையில் அமர வேண்டும். ஆனால் சில மக்கள் ஆலயத்திற்குள் போன உடனே வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது, மொபைல் ஃபோன் நோண்டி கொண்டு இருப்பதும், பிறரிடம் பேசி கொண்டு இருப்பதும் இதே வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றனர். இனிமேலாவது ஆலயத்திற்கு சென்றவுடனே முழங்கார் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தின பிறகு ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து அதன்படி செய்வோமாக. ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஆமீன்.